ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே உலகம் முழுவதும் இந்த டிசம்பர் மாதத்தை கிறிஸ்து பிறப்பு மாதமாக வெவ்வேறு விதங்களிலே ஜனங்கள் கொண்டாட இருக்கிறார்கள். அநேக விதமான கொண்டாட்டங்களுக்காக ஜனங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் கொண்டாட வேண்டியதான ஒரே விஷயம் என்னவென்று சொன்னால், பூமிக்கு வந்ததான அந்த பரலோக பரிசை, அந்த இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ளுகிறதாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக பூமிக்கு பரலோகத்திலிருந்து வந்ததான பரிசு என்கிறதான தலைப்பிலே யோவான் 3வது அதிகாரம் வசனம் 16, எல்லாருக்கும் தெரிந்ததான இந்த வசனத்தை நாம் ஒரு சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து மாத்திரம் தியானித்து முடிக்க போகிறோம். கிறிஸ்துமஸ் என்கிறது அந்த முன்னணியிலே ஆரம்பிக்கிறது அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது தேவனுடைய இருதயத்திலிருந்து அது ஆரம்பித்ததான ஒன்றாக காணப்படுகிறது. இந்த வசனத்திலே பார்க்கிறதான போது 4 விதமான காரியங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, இந்த உலகத்திற்கு என்று சொல்லி ஒரு பரிசை கொடுத்தது யார் என்று சொன்னால் தேவன். எதற்காக அதை கொடுத்தார்? இந்த உலகத்தை அவர் நேசித்ததன் காரணமாக. அதுதான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் மனிதனுடையதான ஒரு தேவையிலே இது ஆரம்பிக்கிறது அல்ல, தேவனுடைய அன்பினாலே இது ஆரம்பிக்கிறதாக நாம் இதை பார்க்க முடியும். தேவன் இந்த உலகத்திற்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது இந்த மனிதர்கள் நல்லவர்கள் என்கிறதுனால் அல்ல, ஆனால் அவருடைய ஒரு உயர்ந்ததான அன்பின் நிமித்தமாக நாம் அதை பார்க்க முடியும். 1 யோவான் 4:9-10 வரைக்கும் இவ்வாறாக சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அந்த அன்பு உண்டாயிருக்கிறது. பாருங்கள், நாம் அவர் மீது அன்பு கூர்ந்ததினால் அல்ல, ஆனால் அவர் நம்மை நேசித்து, இந்த உலகத்தை நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அன்பு கொண்டதன் காரணமாக இருக்கிறது. இந்த உலகம் உடைக்கப்பட்டிருந்தது, பாவத்திற்குள்ளதாக காணப்பட்டது, எல்லாவற்றையுமே விட்டு அது இழந்திருந்தது. ஆனால் அவர் அந்த நேரத்திலும் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினவராக காணப்படுகிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைக்கலாம், என்னை இந்த தேவன் எப்போது நேசித்திருக்கிறார்? நாம் உடைக்கப்பட்டதான போதும், பாவத்திற்குள்ளதான போதும் அவர் நம்மை நேசித்திருக்கிறார். நாம் தகுதி இல்லாமல் இருக்கும் போதும் அவர் உங்களை நேசித்திருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசியாத போதும் அவர் உங்களை நேசித்திருக்கிறார். அவருக்கு எதிராக நீங்கள் எழும்பினதான போதும், அவருக்கு எதிராக நீங்கள் பேசினதான போதும் அவர் உங்களை நேசித்ததான தேவனாக காணப்படுகிறார். அந்த நேசிப்பின் காரணமாக தான் அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். எனவே சுவிசேஷத்தின் மையம் நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்காக தேவன் நம்மை அன்பு செய்கிறவர் அல்ல, நாம் எப்படி இருக்கிறோமோ அதே நிலைமையிலே எதையுமே பொருட்படுத்தாத படிக்கு, நம்முடைய நிலைமைகளை அவர் பார்க்காத படிக்கு நம் மீது அவர் முழுமையான அன்பை காட்டினதான தேவனாக இருக்கிறார். இவர் எதை நமக்கு கொடுத்திருக்கிறார்? பரலோகத்திலிருந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசுவை ஒரு பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே வசனத்தை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த உலகத்தை நேசிக்கும் வண்ணமாக, உலகத்தை காக்கும் வண்ணமாக தூதர்களை அவர் அனுப்பவில்லை, தீர்க்க தரிசிகளை அவர் அனுப்பவில்லை, ஏதோ ஒரு விதமான மெசேஜையோ அல்லது அந்த செய்தியை கொடுக்கிறவர்களை அவர் அனுப்பவில்லை. தன்னுடைய சொந்த குமாரனை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்தவராக காணப்படுகிறார். இந்த பரிசாகிய இயேசு மிகவும் விலையேறப்பட்டவராக இருக்கிறார். ஏன்? அவர் பரலோகத்தின் பொக்கிஷமாக இருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலே பார்க்கும்போது தன்னுடைய சொந்த குமாரனாக காணப்படுகிறார். அவருடைய தியாகத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது நமக்காக மரிக்கும் வண்ணமாக, தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக அல்ல, நம்மை மீட்கும் வண்ணமாக, நம்மை ரட்சிக்கும் வண்ணமாக. என்ன விதமான பரிசு நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது? ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர்,
ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்கள், இவர் ஆளுகை செய்கிறதான பரிசு, இவர் நம்மை வழி நடத்துகிறதான ஒரு கர்த்தர், சமாதானத்தை கொடுக்கிறதான கர்த்தர், ஆலோசனை வழங்குகிறதான ஒரு பரிசாக இவர் காணப்படுகிறார். ரோமர் 8:32 சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. அப்படியானால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் வருகிறதான காலங்களிலே அந்த கிறிஸ்துமஸ் மரத்தின் கீழாக அலங்கரிக்கப்படுகிறதான ஒரு பொருட்களில் ஒன்றாக இந்த இயேசுவானவர் காணப்படுகிறது இல்லை. உண்மை என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை சுமக்கிறது தான் ஒரு மிகவும் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸாக காணப்படுகிறது. ஒரு ஏழை தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு ஒரு மிக உயர்ந்ததான ஒரு பரிசை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த மகன் அவன் வியாதிப்பட்டு படுக்கையிலே காணப்படுகிறான், மரண நிலைமையிலே காணப்படுகிறான். பல லட்சக்கணக்கான பணம் இவருடைய உயிருக்காக கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. இந்த ஏழை தகப்பனாருக்கு எந்த விதமான வசதியும் இல்லை. ஆனால் அவருக்கு நினைவுக்கு வருகிறது, அவருக்கு இருக்கிறதான கொஞ்சம் அந்த நிலம், அந்த நிலத்தை விற்றால் என்னுடைய மகனுக்கு கொடுக்கிறதான மிகவும் முக்கியமான ஒரு பரிசாக இருக்கும் என்று சொல்லி அந்த நிலத்தை அவர் விற்கிறார். அதை விற்று தன்னுடைய மகனுடைய உயிரை அவர் காப்பாற்றுகிறார். அதே போலதான் பிதாவானவர் நம்மை நேசித்து தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினது மாத்திரம் அல்ல, மாறாக பாவிகளாக ஒன்றுக்குமே உதவாதவர்களாக இருந்ததான நம்மை ரட்சிக்கும் வண்ணமாக தமக்கு விலையேறப்பட்டதாக இருந்தான சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு மறைக்கும் வண்ணமாக அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தவராக காணப்படுகிறார். அதுதான் இந்த தேவன் நம்மீதும் இந்த உலகத்தின் மீதும் வைத்திருக்கிறதான மிகவும் உயர்ந்ததான அன்பாக காணப்படுகிறது. இந்த பரிசை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் யார்? அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் இந்த இயேசுவாகிய பரிசை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த இயேசுவாகிய பரிசு யூதர்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் உரியவராக இருக்கிறார். அவர் பணக்காரர்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் மாத்திரமல்ல, ஏழைகளுக்கும் அவர் மிகவும் உயர்ந்ததான ஒரு பரிசாக இருக்கிறார். அவர் நீதிமான்களுக்கு மாத்திரமல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்ததான ஒரு இரட்சகராகிய இயேசுவாகவும் இந்த இயேசுவாகிய பரிசு காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 சொல்லுகிறது, தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். இந்த பரிசாகிய இயேசுவானவர் மீது நீங்களும் நானும் தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாகமுள்ளவர்களாக இருக்கும்போது அவரிடத்தில் நாம் கடந்து வருவோம், அவரை பெற்றுக்கொள்ளுவோம், இலவசமாக அவரை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம். எனவே தான் லூக்கா சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2:21, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவர் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை விசுவாசித்து அவரை தொழுது கொள்ளுகிறதான போது அவரை பெற்றுக்கொண்டு நாம் அந்த ரட்சிப்பை கண்டடைகிறவர்களாக காணப்படுவோம். அந்த குமாரனாகிய இயேசுவை பற்றி நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? இதை இயேசுவை உலகத்தின் இரட்சகர் என்பதையும், அவரே மாம்சத்தில் வந்ததான கிறிஸ்து என்பதையும், மேசியா என்கிறதாகவும் நீங்கள் நான் விசுவாசிக்க வேண்டும் என்று 1 யோவானிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறது ஏதோ ஒரு கொண்டாட்டம் மாத்திரமல்ல, நாம் அவரை விசுவாசிக்கும் வண்ணமாகவும் அவரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாகவும் எடுக்கிறதான ஒரு முக்கியமான தீர்மானமாக இருக்கிறது. நீங்கள் இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ளுகிறதான போது இந்த பரலோகத்தின் பரிசாகிய இயேசுவை நாமும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு தேவன் கொடுத்ததனுடையதான நோக்கம் என்ன? அதே வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக. இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது, பாவத்திலே மறித்து கொண்டிருக்கிறது. மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறான், தேவனை எதிர்க்கு வண்ணமாக பொல்லாத வழிகளிலே அவன் செயல்படுகிறான். ஆனாலும் அவன் தேவனை விசுவாசித்து தேவனுடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவன் அழிந்து போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறார். லூக்கா சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்.
1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். எனவே இயேசு கெட்டு போகிறவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்காக வரவில்லை. அவள் ஆவியில் மரித்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறதற்காக வந்திருக்கிறார். ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்து போய் உடைந்து போய் சாக கிடக்கிறதான ஜனங்களுக்கு அவர் ஜீவனை கொடுக்கும் வண்ணமாக இந்த இயேசு வந்திருக்கிறவராக காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, கிறிஸ்துமஸ் என்கிறதன் ஒரு முக்கியமான செய்தி, பூமிக்கு வந்ததான் அந்த பரிசாகிய இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை கொண்டாடுகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்கள் என்னவென்று சொன்னால், இந்த பரிசை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை இயேசு என்று பாடுகிறது மட்டுமல்ல, அவரை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபைகளையும் வீடுகளையும் அலங்கரிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை அவருக்காக திறந்து கொடுக்கிறதாக காணப்பட வேண்டும். எனவே இந்த கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய நேரத்தில் அவருக்கு கீழ்ப்படுகிறதில், நம்முடைய இருதயத்தில் அவரை பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுகள், நடவடிக்கைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றிலையுமே அவரே மகிமை அடைய வேண்டும். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த பரிசை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அருகில் வசிக்கிறவர்கள், குடும்பத்தினர், அயலகத்தார், இயேசுவை அறியாதவர்கள் என்று சொல்லி இந்த பரிசை நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு பையனுக்கு தன்னுடைய பிறந்த நாளுக்கு என்று சொல்லி ஒரு பரிசு கிடைத்தது. இந்த பரிசை அவன் பத்திரமாக வைத்திருக்கிறான். அவன் திறந்து பார்க்காத அளவுக்கு பத்திரமாக பல நாட்கள் வைத்திருக்கிறான். மாதங்கள் ஆகிறது, அந்த கிஃப்டை அவன் திறந்து பார்க்கவில்லை. அந்த பாக்ஸை பார்க்கிறதான போது அவன் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மனதிலே ஒரு ஆனந்தத்திலே அவன் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லுகிறான். ஒரு நாள் தன்னுடைய தகப்பன் அதை பார்க்கிறார். அவனிடத்தில் கேட்கிறார், எதற்காக இந்த பரிசை நீ திறக்காமல் வைத்திருக்கிறாய் என்று சொல்லி. திறக்காமல் வைத்து அதையே பார்த்து நீ சந்தோஷப்படுகிறதுனால் என்ன பிரயோஜனமாக இருக்கிறது? அதை நீ அனுபவிக்க வேண்டும். என்ன இருக்கிறது, எப்படி அதை பயன்படுத்தலாம், அதை உன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறதான போதுதான் அந்த பரிசினுடையதான உண்மையான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. பிரியமான தேவஜனங்களே, அதே போலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஒரு பரிசு பொருளாகவே பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸுக்காக மாத்திரம் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய பிறந்த நாளுக்காக மாத்திரம் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆலயத்திற்கு வருகிறதான போது மாத்திரம் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலே பிறந்திருக்கிறார் என்கிறதை நாம் அனுபவிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துமஸில் அலங்கரிக்கப்பட வேண்டிய ஒரு பரிசு அல்ல, வாழ்க்கை முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு இரட்சகராக காணப்படுகிறார். இந்த இயேசுவை நீங்கள் எப்படி அனுபவித்திருக்கிறீர்கள்? இந்த இயேசுவை நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே வரவழைத்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு உதவி செய்வாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள், வேதனைகள் காணப்படலாம். ஆனால் இந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல இரட்சகராக, நல்ல ஒரு பரிசாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதான போது உங்களுடைய வாழ்க்கையை அவர் செவ்வையான வழியிலே அவர் வழி நடத்துகிறவராகவும் உங்களுக்கு பாதை காட்டுகிறதாகவும் காணப்படுகிறார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவோம், அவரை முழுமையாக விசுவாசிப்போம். அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து பிறருக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம், தேவ இரக்கம் உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமேன், ஆமேன். God bless you.